34 சங்கீதம். நொறுங்குண்ட இருதயம். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு எப்போதும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தாவீது அரசன் நாத்தான் தீர்க்கதரிசியினால் எச்சரித்த போது அவனுடைய இருதயம் நொறுங்குண்டது. அவனுடைய ஆவி நறுங்குண்டது போது கர்த்தர் அவனுக்கு சமீபமானார். நாம் கூட அநேக வேளையில நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நறுகுண்ட ஆவியுள்ளவர்களாய் கர்த்தரை தேடும்போது உண்மையாகவே கர்த்தர் நம் சமீபத்தில் வந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு. விசேஷமாக நீதிமான்களுக்கு துன்பம் அநேகமாய் இருக்கும் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது சொல்லி இருக்கிறான். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நின்று அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது. நமக்கு துன்பங்கள் அநேகம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு விடுதலையும் ரட்சிப்பை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். அந்த வசனத்தை நாம் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் எப்பொழுதும் துன்மார்க்கருக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறார். நீதிமான்களின் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆனால் தீமை செய்கிற துன்மார்க்கரை அந்த எலும்புகள் கொல்லும். நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர் அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஜெபிக்கலாமா? நொறுகுண்ட இருதயமுள்ளவருக்கு சமீபமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ நறுகுண்ட ஆவியுள்ள ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்க நீ போதுமானவராய் இருக்கிறீர் ராஜா. நீதிமான்களாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. எங்கள் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக, எங்கள் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்வதற்காக, உம்மை நம்புகிற ஒருவன் மேல குற்ற சுமராமல் இருப்பதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய முகம் துன்மார்க்கனுக்கு விரோதமாய் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தீமை செய்கிறவர்களின் முகம் அப்பா பூமியில் இராதபடி கற்று போகிற தேவனே, எங்களை விடுவித்து காத்தருளும். சங்கீதக்காரன் தாவீது உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அப்பா அவனை விடுவித்து ரட்சித்தது போல இதோ என்னோடு கூட சேர்ந்து உம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.